ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். வெயில் நாள் வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம ஜில்லுன்னு எதனா சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லைங்களா? நம்மளுக்கே அப்படி இருக்கும்போது பசங்க வந்து ஐஸ்கிரீமு, ஐஸு இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேட்பாங்க, வாங்கி கொடுங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து வெளியில் வாங்கி கொடுக்குறது அந்தளவுக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்த் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஷாலினி மித்துல் ரிவ்யூ சொல்லுங்கள், எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? வெளியில் கிடைக்கிற ஐஸ்கிரீம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆயில் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்லாம் சிலர் சொல்கிறாங்கங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம வீட்டிலையே ஹோம்மேடாக எப்படி ஐஸும் சரி ஐஸ்கிரீமும் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஐஸும் பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அவ்வளோ கரெக்டாக இருந்தது. அவ்வளோ நல்லாவும் இருந்துச்சு. குழந்தைங்கெல்லாம் எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. 1/2 லிட்டர் பால் வாங்கினோம் அப்படின்னா நம்ம 8லேருந்து 10 ஐஸு தாராளமாக செய்யலாங்க. நீங்கள் வந்து அளவுகள் பார்த்துக்கோங்க, என்னென்ன நான் போட்டிருக்கேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால், க்ரீம் பால் எடுத்துருக்கேன். பால் பவுடர் 10 ரூபா பாக்கெட்டில் 2 பாக்கெட் எடுத்துக்கோங்க. பவுட்ரு சேர்த்து செய்யும் போது அந்த ஐஸோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொக்கோ பவுடர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து 60 ரூபா இல்லை 70 ரூபா இப்படி விற்பாங்கங்க. நாங்கள் வாங்கும்போது 60 ரூபான்னு தான் வாங்கினோம். ஒரு சில கடைகளில் 10 ரூபா 5 ரூபா கூட விற்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு பால் வந்து காய்ச்சாத பால் தான் அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. கொக்கோ பவுடரும் பால் பவுடரும் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிகளாக இருந்தது அப்படின்னா நம்ம சூடான பாலில் சேர்க்கும்போது திரும்பவும் வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் பால் வந்து காய்ச்சாத பாலாக இருந்தால் அதில் ஊற்றி சேர்த்துக்குங்க. இல்லை காய்ச்சின பாலே ஆறுனது இருந்தால் கூட நம்ம அதில் சேர்த்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுடுங்க. இது வந்து சாக்லேட் சிரப்பு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 97 ரூபாங்க இந்த பாட்டில். இந்த சாக்லேட் சிரப்பும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அது ஒரு ஃப்ளேவருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் விலையோடு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சேர்க்கறது ரொம்ப விலை ஜாஸ்தி, ஹைஃபையாக இருக்கும், நம்மளால் வாங்கி செய்ய முடியாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 80, 90 இந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது. சம்மர் டைமில் மட்டும்தான் நம்ம ஐஸ்கிரீம் இந்தமாதிரி செய்ய போகிறோம் இல்லைங்களா? அதை வாங்கினீங்கன்னா ஒரு 2-3 தடவை செஞ்சிங்கன்னா காலி ஆகிடுங்க. அதனால் அதிகமான விலை இல்லை, கம்மியான விலை தான் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து விலையோடு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ பால் வந்து நல்லா நம்மளுக்கு காஞ்சிடுச்சிங்க. அதில் ப்ரெட்டு வந்து 3 ப்ரெட்டு வந்து நான் சேர்த்துருக்கேன், பெரிய ப்ரெட்டாக. அதை வந்து கட் பண்ணி அந்த பாலில் சேர்த்துருங்க. நல்லா வந்து பன்னு வேகணும். இப்போ ப்ரெட்டு நல்லா நம்மளுக்கு வெந்துட்டுருக்கும் போதே இதில் சர்க்கரை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. சர்க்கரை அளவு வந்து பார்த்துட்டு கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தித்திப்பாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஐஸ் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. அதனால் பாருங்கள், இந்த கரண்டி வந்து பெரிய கரண்டியாக வச்சுருக்கேன் இல்லைங்களா? அதில் 2 கரண்டி அளவுக்கு நான் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன். நம்மளுக்கு ப்ரெட்டும் வந்து இனிப்பாக இருக்கும். பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பால் சேர்த்துருக்கோம். பால் பவுடர்லேயும் இனிப்பு இருக்கும். அதே மாதிரி சாக்லேட் சிரப்பு ஊற்றணுங்களா, அதுலேயும் வந்து இனிப்பு இருக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்க்க போகிறோம். அதனால் இனிப்பு வந்து நம்ம கரெக்டான ஆவரேஜாக சேர்த்துக்கணும். நான் சேர்த்துருக்கிறது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அளவுகள் பார்த்திங்கன்னா 50 கிராம் சர்க்கரை இருக்கும் நான் சேர்த்தது. ஒரு பாக்கெட் பாலுக்கு 50 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு நம்ம சாக்லேட் சிரப்லாம் கலந்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து அந்த பால்லே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், மில்க் மேடும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கக்கூடியதே மில்க் மேடு தாங்க. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 85லேருந்து 95 இருக்குங்க. ஒரு சில கடைகளில் 5-10 டிஃப்ரென்ஸ் வரும். அதனால தான் நான் அதையும் சேர்த்து சொல்கிறேன். நான் வாங்கினது 85, நீங்கள் வந்து ஒரு 95 கூட வரலாம். எல்லாமே 100 ரூபாய்க்குள்ளே உள்ள ரேட்டு தான் இது எல்லாமே. இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து நல்லா கலந்து மில்க் மேடும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம் இல்லைங்களா? இப்போ இனிப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பசங்களை கூப்பிட்டு கேட்டேன். ஏன்னா நம்மளுக்கு போதுன்ற மாதிரி தோணும், ஆனால் பசங்களுக்கு அது இனிப்பு பத்தாது. அவங்க சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மில்க் மேடு ஊற்றுங்கம்மா, கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. அவங்க சொன்னதுக்கு பிறகு நான் இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடை வந்து அதில் சேர்த்துட்டேன். இப்போ இது வந்து ஆறுனதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இல்லை தண்ணியோ பாலோ எதுவுமே நம்ம திரும்ப சேர்க்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், ஸ்பூனால் எடுத்து பார்க்குறோம், கட்டிகள் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கும். இதை வந்து நம்ம கிளாஸில் வந்து ஊற்றிக்கலாங்க. உங்கள்கிட்ட ஐஸ் மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் வச்சுருக்கேன். இங்கே அம்மா வீட்டில் போய் செய்ததுனால ஐஸ் மோல்டு நான் எடுத்துக்கிட்டு போகலை. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ்லேயே வந்து அரை கிளாஸாக ஊற்றி வச்சுட்டேங்க. ஏன்னா இது வந்து பெரிய கிளாஸு அப்படின்றதுனால ஃபுல்லாக ஊற்றணும் அப்படின்னா 5 கிளாஸுக்கு மேலே ஊற்ற முடியாது. பசங்க வந்து அதிகமாக இருக்காங்கன்றதுனால 8 கிளாஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஆஃபாக நான் ஊற்றி வச்சேன். இப்போ 2வது பேட்சும் நான் அரைச்சிட்டு அதையும் வந்து கிளாஸில் ஊற்றிட்டேங்க. நம்ம ஐஸ் மோல்டில் ஊற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 15 ஐஸாவது கிடச்சிருக்குங்க. ஏன்னா அது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். இல்லை குல்ஃபி மோல்டில் ஊற்றுனீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 10-12ஆவது வந்துருக்கும் ஐஸு நம்மளுக்கு. இப்போ இதுக்கு மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய
நல்லா சுத்தமான ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு இன்றைக்கி வந்து ஐஸ் ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணது தான் இது. அந்த ஃபாயில் பேப்பர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் என்கிட்ட இல்லை. அம்மா வீட்டில் இருந்தது இந்த பிளாஸ்டிக் கவர். இதை வந்து கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா கழுவி தொடச்சிட்டு அது வந்து கிளாஸ் மேலே வச்சுட்டு மேலே வந்து லப்பர் வந்து போட்டு விட்டேங்க. நம்ம வீட்டிலே கருப்பு லப்பர் இருந்தது, அதை போட்டுட்டு இதில் வந்து ஐஸ் குச்சியும் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. ஏன்னா எளிமையான முறையில் இதெல்லாம் வந்து செஞ்சால் சாப்பிட்லாம் ஐஸ் நாம்பளும் அப்படின்றதுக்காக தான் மட்டும்தான் இந்த வீடியோ. இப்போ இதுக்கு ஐஸ் மோல்டுன்னு வாங்க போனோன்னு வச்சுக்கலாம், அது ஒரு 150 100 வரும். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்களும் தாராளமாக ஐஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான். இந்த குச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கடைகளில் இப்போ இந்த ஐஸ் குச்சி வந்து நீங்கள் கடைகளில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்கங்க. ஆக்டிவிட்டி செய்கிறதுக்காக பொருள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்க போவீங்க. அந்த கடைகளிலே 10 ரூபா 20 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் ஐஸ் குச்சி வாங்கிக்கலாம். இப்போ இந்த பிளாஸ்டிக் கவரில் கத்தியால் ஓட்டையை போட்டுட்டு உள்ளே இந்த ஐஸ் குச்சியை வச்சுட்டு ஃப்ரீசரில் நைட்டு வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் இருக்கட்டும். அப்படியே நம்மளுக்கு ஐஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ சூப்பரான சாக்லேட் ஐஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு செலவுகளும் அதிகம் இல்லைங்க. நிறைய பேர் நினைப்பாங்க இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதிகமான அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதனுடைய விலைகளும் இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த விலையில் என்னென்ன பொருள் விற்கிது அப்படின்ட்டு. இந்த சம்மருக்கு வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 3 டைம் நீங்கள் வந்து ஐஸும் செய்யலாம், ஐஸ்கிரீமும் செய்து சாப்பிட்லாங்க. ரொம்ப ஈஸி. ஏன்னா ஃப்ரிட்ஜு வீட்டில் இருக்கணும், ஃப்ரீசர் உள்ளே வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுங்க ஐஸு. சொல்லுங்கள் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? இப்போ இந்த சாக்லேட் ஐஸை சாப்பிட்டுட்டு எல்லாம் ஒரே சத்தங்க, இல்லைன்னா அவங்க பேசுகிறதே நம்ம வீடியோ எடுத்துருக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.